நான் சொல்றதெல்லாம் சொல்லுவேன். சத்தியமாக சொல்லுகிறேன். சத்தியமாக சொல்லுகிறேன். நான் சொல்வதெல்லாம் உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்று. உண்மையை தவிர வேற எதுவுமே இல்லைங்க. முருகா, நீங்க கடைசியா அன்னலட்சுமியை பார்க்கும்போது அவங்க உசுரோட தானே இருந்தாங்க? ஆமாங்க. அதுக்கு ஏதாவது சாட்சி இருக்கா? கும்பிடுறேன் சாமி, அந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணாது. இந்த 4 பையனும் பேங்கில் இருந்து வரேன்னு சொன்னாங்க. நான் ஒரு வருவாய் கிட்ட சிரிக்கி இந்த வீடு பக்கத்துலன்னு காமிச்சு கொடுத்துட்டேன். எனக்கு தெரியாதுல்ல இந்த பிள்ளைய தான் தூக்கிட்டு போக வந்திருக்காங்கன்னு. உனக்கு கொலை செய்யறதுக்கு உதவியா வந்தவங்கள சாட்சியை கிடைக்கிறக்கா கொண்டு விட்ட ஓம் கைரேகையும் அந்த 4 பேருடைய கைரேகையும் சம்பவ இடத்துல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அன்னலட்சுமியை கற்பழிச்சதற்கான ஆதாரமும் இருக்கு. என்னது இது? ஃபைலிங் ஃபோரன்சிக் ரிப்போர்ட் யுவர் ஆனர். மேட்சிங் அக்யூஸ்ட் விருமாண்டி செம்மன் that is found inside Annalakshmi's body. யுவர் ஆனர். சரி. நீ அன்னலட்சுமியோட பலவந்தமா உணர்வு வச்சுக்கிட்ட விஷயம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல புருவாய் போச்சு. புரியுதா? கற்பழிச்சது மரபணு டெஸ்ட்ல ருசுவாயிருச்சியா? நான் கற்பழிச்சேனா? என்ன இல்லங்கிறியா? இல்லையா? இல்லன்னு சொல்லலைங்கய்யா. அந்த புள்ளைய தூக்கி அந்த நெசந்தேன். ஆனா மாட்டம்னு சொன்னா விரும்மாண்டி கொண்டே போட்டோன்னு பயந்தோம் தூக்கி வந்தோம். இது சத்தியம். அந்த புள்ளைய உன் அடியாட்கள் கதற தூக்கிட்டு வந்து உனக்கு பழிகரா கொடுத்துருக்காங்க. யுவர் ஆனர், பாவம் அந்த புள்ள போராடி இருக்கு. நெகத்தால உன்னை கீறி இருக்குது. அன்னலட்சுமியோட நகை இடுக்குல உன் சதை இருக்கு. உன் நெஞ்சிலையும் அதுக்கு காயம் இருக்குல்ல. அப்புறம் கற்பழிச்சுட்டு சாட்சியம் மறைக்கிறதுக்கு அந்த பிள்ளையும் கொண்டு விட்டு நாண்டு கிழிச்சத்து போச்சு. நீ நாடகம் ஆடுற. என்ன நான் சொல்றது கரெக்டு தானே? ஃபோரன்சிக் ஆதாரம்லாம் நீ அவளோட உடலுறவு வச்சுக்கிட்டேன்னு சொல்லுது. நீ ஆனால் அவளை கற்பழிக்கலைங்கிற. எப்படி? நான் கற்பழிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கய்யா. அவன் என் பொண்டாட்டி. எங்கே கல்யாணம் நடந்துச்சு? விருமாண்டியோட ஆத்தாளுக்கும் அவங்க அப்பா புள்ளியருக்கு யாரு கல்யாணம் பண்ணி வச்சா? நான் தானப்பா கல்யாணத்தை பண்ணி வச்சானே. இந்த இருக்கானே விருமாண்டி, அவனுக்கு யார் பேர் வச்சா? நான் தானே பேர் வச்சேன். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா நானே முடிச்சு வச்சிருப்பேனப்பா. சொல்லலையே. அப்ப அந்த கல்யாணத்தை உங்க கோயில்ல நடத்தி வைக்கலன்னு சொல்றீங்க. எது ஐயா? ஐயா சத்தியமா அப்படி நடக்கவே இல்லையா? அப்படி ஏதோ நடந்திருந்தா நான் ஏதோ போய் சொல்ற மாதிரி. சரி போங்க. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். Mr. Vaidyanathan, do you want to re-examine accused number 1? No, not necessary, Your Honor. I want to re-examine the A1, Your Honor. Kindly permission may be granted. Yes, permission granted. Thank you, Your Honor. எதிர் விருமாண்டே. அப்போ உன் கல்யாணம் கோயில நடக்கலன்னு தெரிஞ்சு போச்சு. வேற ஏதாவது சப் ரிஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல பதிஞ்சதுக்கான ரெக்கார்டு இது வச்சிருக்கியா? இல்லைங்கய்யா, எனக்கு அந்த விவரம் எல்லாம் தெரியாது. சாமி கிட்ட சொன்னா போதும்னு நினைச்சேன். ஊருக்கு உன் சொத்தை பத்திரம் போட்டு பதிஞ்சு வைக்க தெரியுது. இது தெரியலன்னா எப்படி நம்புறது? இந்த மாதிரி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டா கொலக்குத்தத்திலும் தப்பிச்சுக்கிற முடியாது. ஐயா, இந்த பிள்ளை தப்பு தண்டா எதுவும் பண்ணல. போய் சாட்சி சொல்றாங்க இந்த நாயங்க. இந்த நாக்குலாம் புடிச்சு போயிருமா? தேவனா இதுக்கு பின்னாடி இருக்கு. ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். Yes, proceed. Your Honor, அப்புறூராக மாறி தனது குற்றங்களை ஒப்புக்கொண்ட கொத்தார தேவனுக்கு இந்த நீதிமன்றம் கனிவு காட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். கொண்டராஜு தோட்டத்தில் நடந்த பல கொலைகளிலே கொத்தார தேவனின் பங்கு இருந்தாலும் அதனை தூண்டிவிட்டவன் விருமாண்டிதான் என்பதால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு இந்த நீதிமன்றத்தை பணிவுடன் பிரார்த்திக்கின்றேன். தேனி மாவட்டத்தில் 24 கொலைகள் நடப்பதற்கு விருமாண்டியுடன் உடந்தையாயிருந்த 2வது எதிரி கொத்து எனப்படுகிற கொத்தாளத்தேவருக்கு இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனை வழங்கப்படுகிறது. இந்திய தண்டனை சட்டம் 302வது பிரிவின் கீழ் முதல் எதிரியான விருமன் என்கிற விருமாண்டிக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. மேலும் முதல் எதிரிக்கு இந்திய தண்டனை சட்டம் 376வது பிரிவின் கீழ் ஆயுள் தண்டனையும் 148வது பிரிவின் கீழ் 3 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் விதிக்கப்படுகிறது. மிகுந்த சிந்தனைக்கு பிறகு எந்தவித மயக்கமுமின்றி இவர்களுக்கு தீர்ப்பை வழங்குகிறேன்.
வா